ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு எப்படி டிஎஸ்ஏவை ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறது. இந்த சிக்ஸ் தான் இதோட மெயினே. இந்த சிக்ஸ் விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா வித்தின் அ மந்த் ஆர் 2 months யூ கேன் மாஸ்டர் த டிஎஸ்ஏ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, லேர்ன் பேசிக் ஆஃப் எனி ஒன் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜாவா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், சி++, எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. ஆனால் அதோட பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜோட பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட்டு, டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஹேஷ் மேப்னா என்ன, லிங்க்ட் லிஸ்ட்னா என்ன, அரேஸ் எப்படி இருக்கும், தென் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கான்செப்ட்ஸ் இருக்குது. ட்ராவர்சலிங் டெக்னிக்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் படிக்குங்க. ஓகேவா? எல்லா கான்செப்டும் ஃபர்ஸ்டே படிச்சணும் இல்லை, ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. தென் அந்த கான்செப்டை எப்படி நீங்கள் படித்த லாங்குவேஜில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேக் அ நோட் ஆஃப் எவ்ரி திங் யூ லேர்ன். ஓகேவா? ஒரு நோட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஓகே வி ஹவ் லேர்ன் திஸ், நம்ம இதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு யூ மஸ்ட் நீட் அ நோட். தென் அட்லீஸ்ட் சால்வ் 8 to 10 ப்ராப்ளம்ஸ் இன் ஒன் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஹேஷ் மேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 8 to 10 ப்ராப்ளம்ஸாவது சால்வ் பண்ணுங்கள். கிராஃபில் பிஎஃப்எஸ் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ல மட்டும் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் 8 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். மேக் அ நோட் ஆஃப் இட். நீங்கள் அந்த கான்செப்டில் ஒரு மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் ரிவைஸ். ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ரிவிஷன் பண்ணாட்டி, நீங்கள் எவ்வளோ நல்லா அந்த கோடை ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, ஒரு 5 to 10 days கழிச்சு நீங்கள் அதை ஓப்பனே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி பிளாங்க். ரொம்ப பிளாங்காக இருக்கும். மேபி 10 days கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம், பட் 1 month அந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இப்போ ஒன் ப்ராப்ளம் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா வித்தின் 3 days அந்த ப்ராப்ளமை அகைன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தென் அந்த தேர்ட் டே பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு அதே ப்ராப்ளமை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கலாக நீங்கள் ஒரு கேப் விட்டு அந்த ப்ராப்ளம் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் டெப்த் நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் அரேஸ், நெக்ஸ்ட்டு ஹேஷ் மேப், ஹேஷ் செட்ஸ், இந்த மாதிரி பேசிக்லேருந்து போங்க. இந்த மாதிரி எது பேசிக்ஸ், எந்த ஆர்டரில் நீங்கள் போனால் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈஸியாக இருக்குன்றத லிஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காம வெயிட் பண்ண பாருங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா வீடியோஸையும் அந்த லிங்க் டச் பண்ணி போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தென் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.